நீர்வளம் நிலவளம் பொருந்திய அற்புதமான பட்டணம் இந்த ஊராகப்பட்டது விளங்கி வருகின்றன. இன்னும் மாரியம்முடைய பண்டிகை சிறப்பாக சீரவாடு நடத்தி கொண்டு இன்னைக்கு கடைசியில நடக்கக்கூடிய நாடகம் அர்ஜுனன் தேவர் பட்டம் பூர்வசில சாபம். அப்படி என்ற நாடகம் முடியறுகின்ற தளத்திலே வந்து விட்டது. இந்த நாடகத்திலே வேத சாகோபா சீர்பாதம் சாத்திரபுத்தம் ஜமாயுத்தம் விபத்து பாரிதம் பரிசோபிதம் 4 வேதங்கள் 6 சாத்திரம் 11 புராணங்கள் 64 கலிநாடம் 96 தத்துவம் 108 போதினம் மனுவிக காணங்கள் பூர்வீக காணங்கள் இவைகள் எல்லாம் நன்றாக அறிந்தோ தெரிந்தோ ஆண்டோர் அவரும் சபை. இந்த சபைக்கு நான் தற்பாரம் வந்திருக்கிறேன். நான் யார், என் பேர் என்ன சொல்லுகின்றேன். கண்ணன் கிருஷ்ணன் வைகுந்தவாசன் ஹரிராமன் பரந்தாமன் கோவிந்தன் நந்தனன் நாராயணன் இப்படி என்று சொல்லப்பட்ட 108 அவதாரங்களில் இருக்கக்கூடிய என் பெயரோ கண்ணா கிருஷ்ணா என்று அழைக்கிறார்கள். கண்ணா கிருஷ்ணா என்று அழைப்பார்கள். ஆமா, அப்படி இருக்கணும். என் தந்தையாரோ வாசுதேவன், என் தாயாரோ தேவகி ரோகிணி. 8வது குழந்தை நான் பிறந்து வளர்ந்தாதோ நந்த கோபாலன் யசோத வீட்டிலே வளர்ந்தேன். அப்படி இருக்கின்ற போது என் தாய் மாமன் கௌசிகன். அப்படி இருந்தால் அழித்தல் படைத்தல் காத்தல் மூவரும் பெற்ற மகாவிஷ்ணு நானே. மும்மூன்று தேவர்களாகிய அதாவது ஓம் ஸ்ரீ விஷ்ணுவாய நமக, ஓம் ஜனகத்தனாய நமக, ஓம் ஸ்ரீ பத்மனாய நமக, ஓம் ஸ்ரீ பிராஜபதி நமக, ஓம் மகா சுதேத்தன நமக, ஓம் பிரம்மண நமக, நமோ நாராயணா. இந்த பாலகனுக்கு நல்ல புத்தியும் நல்ல அறிவும் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்போடு காத்து கருப்பு பில்லி சூனிய மாயங்கள் இருந்தாலும் உன் அருள் பட்டு பல்லாண்டு வாழ்வன். நமோ நாராயணா கோவிந்தா. எனக்கும் உங்க பொட்டை போட்டு பாருங்க. பொட்டையெல்லாம் பார்க்க தேவையில்ல. நான் போற இடத்துல உதவியா வாங்குறேன். இன்று இந்த நாளில நமக்கென்று ஒரு இடர் வேண்டும் அல்லவா? யாராருக்கு என்ன பகவான் கொடுக்கின்ற இந்த காணிக்கைத்தான். கண்டிப்பா அப்படி இருக்க மும்மூர்த்தி தேவர்கள் நான் என்ன செய்து கொண்டேன்? அழித்தல் பறித்தல் காக்கும் கடவுள் என் மகனாகிய பிரம்மதேவன் படைக்கும் கடவுள் என்னுடைய மைத்துனாகப்பட்டவன் உலகத்துக்கெல்லாம் படியளக்கின்ற பரம கடவுள். நாங்கள் மூவர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த பிரபஞ்சமான உலகத்தை நாங்கள் பரிமாறித்து வருகிறோம். அப்படி இருக்க இன்று என்ன அர்ஜுனனாகப்பட்டவன் என்னவோ அவையும் மாமா மாமா என்று அழைத்திருக்கிறார். அதனால அர்ஜுனாகப்பட்டவன் என்ன அன்றோர் பாண்டவரை சேர்ப்பதற்காக, அதாவது எதிராளியை சேர்ப்பதற்காக எங்க வெண்ணிங்கிரி சென்று அனந்தான தவத்தை பெற்றிருக்கிறார். அப்படி தவம் என்றால் அந்த சிவபெருமானாகப்பட்டவன் கொடுத்ததோ என்ன தெரியுமா? சிவதனசி என்ற ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அதனால நேற்றைய தினம் சிவபெருமானத்தை வரத்தை பெற்றுக் கொண்டு அந்த வழியிலே வந்து கொண்டிருக்கின்றார். தேவலோகத்திலே இந்திரலோகம் என்று சென்று அங்கே செல்லுகின்ற பொழுது ஓம் ஸ்ரீ விஷ்ணுவாய நமக, ஓம் ஜனகத்தனாய நமக, ஓம் ஸ்ரீ பிராஜபதி நமக,
ஐயா, என் மண்ணி எல்லாம் விட மாட்டேங்கடா, அப்பா. வயிற்றுக்கு முழங்கு போட முடியாதுடா. கந்திட்டி வாமல் பலவிதமான கதைக தோஷம் இருந்தால் நாராயணா. அதனால அதாவது தேவலோகத்திலே இந்திரலோகத்துக்கு சென்று 3 கோடி 66 நிவாத காலைகளை மடித்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் மாமா என்று மாமா கோவிந்தா நந்தனா நாராயணா பரந்தாமா கோவிந்தா என்று என்னை இருப்பிடம் இல்ல, குடும்பக்காரங்க நடந்து போட்டு இருந்தாலும் அப்படியே மொத்தம் வேணும் மதவா ஏய் மதவா நாய்க்காரங்க எப்ப ஏறி உக்காந்த மேல? நம்ம கதை முடிக்கணும். அதனால அதாவது ஆமாங்க. அப்படி சென்றுகின்ற அதாவது மாமா வளர்ந்தாம கண்ணா அபயம் என்று சொல்லிருக்கிறார். உடனே ஒரு யார் தெரியுமா ஆமாங்க. அச்சுமலை பார்க்க வேண்டும். வா மறுபடியும்